உதயநிதி அவர்கள் சாடுறாரு, இது வந்து ரீல்ஸ்க்காக இந்த ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் தானே அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க, சிங்கப்பன் ட்ரெய்லர். நான் எல்லாருமே படமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் போல் படம் எப்போ வருது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நடித்தார்ல, வண்டி ஓட்டுற மாதிரி, ஜீப் ஓட்டுற மாதிரி அப்படின்னு மக்கள் நினச்சிருக்காங்க. ஏதோ ஷூட்டிங் போல் அதை எடுத்து லைவ் பண்ணுறாங்க டிவி. ஒரு முதலமைச்சர் நமக்கு ஒரு திட்டம் வருது அப்படிங்கிற நோக்கம் அந்த மாதிரி யாரும் பார்த்த மாதிரி தெரியல. நானே பார்க்கும்போது அப்படி தான் ட்ரெய்லர் இந்த மியூசிக்லாம் போட்டு ஏஐல எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வர மாதிரி, ரவுடிஸ் பின்னாடி துரத்துற மாதிரி, அப்படிலாம் வந்து நடந்த சம்பவங்கள் நடந்திருக்குமான்லாம் தெரில. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். இப்போ சினிமா மிதப்புலேருந்து இன்னும் முதலமைச்சர் வெளியே வரல அப்படின்றது தான் அது காட்டுது. அவர் பேசலன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டில் அவர் பேசலைன்னு யாரும் சொல்லவே இல்லை. யாரோ சொல்லியிருப்பாங்க, அதுக்கு என்ன இருக்குது. ஒரு மனுஷனாக இருந்தால் வாயின்னு பேசுறதுக்கு தானே வாய்ப்படுது. இல்லை, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது, பதில் சொல்கிறது, கோரிக்கைன்னா அதுக்கு வலியுறுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. இப்போ இந்த வாட்டி அவர் பேசுனது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்படி பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவர் தான் அதை செய்ய மாட்டார்னு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவர் என்னைக்கு பேசியிருக்காரு புரியுது அவங்களுக்கு.